அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய அன்றாட உணவு நிகழ்வின் நற்செய்தி பகுதியிலே இயேசுவின் இதயத்தை நாம் காண்கிறோம். மக்களை கண்டபோது அவர் அவர்கள் மேல் பரிவு கொண்டார். ஏனெனில் அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல தென்பட்டார்கள். இது இன்றைய உலகின் நிலையும் கூட. பலர் வெளித்தோற்றத்தில் நல்லவர்களாக, நிறைவானவர்களாக தென்பட்டாலும் பல்வேறு சூழல்கள் அவருடைய உள்ளங்களின் காயங்களையும் குழப்பங்களையும் என்பிக்கிறது. அன்புக்காக இயங்குகிறவர்கள் வழிகாட்டுதலை தேடுகிறார்கள், நம்பிக்கையின்றி தவிக்கிறார்கள். இயேசு அந்த மக்களை பார்த்து வெறுமனே இறங்கவில்லை, செயல்பட்டார். அவர் சீடர்களை அழைத்து அனுப்புகிறார். இதுவே செயல். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று கூறும்போது இன்று அந்த வார்த்தை திரு அவையை வழிநடத்தும் பொறுப்பில் இருப்போருக்கு மட்டுமல்ல, அதன் அங்கத்தினர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் பொருந்துகிறது. கடவுளின் அன்பை உலகிற்கு எடுத்து செல்ல நாம் அனைவருமே அழைக்கப்படுகிறோம். நாம் அனைவருமே திரு அவையின் கற்களாக இருக்கிறோம் என்று புனித சின்னப்பர் அருமையாக கூறுவார். சிலர் நினைப்பார்கள், நான் குருவும் அல்ல, துறவியும் அல்ல, நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் இயேசு நமக்கெல்லாம் ஒரு பணியை அளிக்கிறார். என்ன பணி அது? ஒரு நல்ல வார்த்தை போதும், ஒரு சிறிய உதவி போதும், ஒரு சிறிய ஜெபம் போதும், தேறுதலான ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை போதும். இதன் மூலம் நாமும் இறைவனின் பணியாளர்களாக வாழ முடியும் என்பதுதான் நற்செய்தி இன்று நமக்கு விடுக்கும் அழைப்பு. இயேசு சீடர்களிடம் கூறுகிறார், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். நாம் எதையுமே, அனைத்தையுமே நாம் இலவசமாக கொடையாக இறைவனிடமிருந்து பெற்றோம். அவருடைய பெருந்தன்மையிலிருந்து நாம் பெற்றதை நாமும் பெருந்தன்மையோடு பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதும் இந்த நற்செய்தி பகுதி நமக்கு எடுத்து எம்பும் உண்மையாக இருக்கிறது. நாம் பெற்றிருக்கும் நம்பிக்கை, அன்பு, திறமைகள், ஆசீர்வாதம் இவை அனைத்தும் கடவுளின் கொடையே. அதை நமக்காக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறருடன் பகிர வேண்டும் என்பதுதான் நற்செய்தியின் அழைப்பாக இருக்கிறது. மேலும் இயேசு சீடர்களுக்கு குணமாக்கும் அதிகாரத்தையும் அளிக்கிறார். இன்று நாமும் குணமாக்க அழைக்கப்படுகிறோம். காயப்பட்ட இதயங்களை, உடைந்த உறவுகளை, நம்பிக்கை இழந்த மனங்களை குணமாக்க. அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி நம்மை ஒரு கேள்வி கேட்க செய்கிறது. என்ன கேள்வி அது? நான் உலகின் பிரச்சனைகளை வெறுமனே பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளனாக இருக்கிறேனா, அல்லது இயேசுவின் பரிவோடு செயல்படுகிறேனா? இறைவன் நமக்கு பரிவுள்ள இதயத்தையும் பணியாற்ற தயாரான மனதையும் தர வேண்டியும், நாம் செல்லுமிடமெல்லாம் அவரது அன்பின் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டிய அருள் பெற்றவர்களாக நம்முடைய வாழ்வை முன்னெடுப்போம். இன்றைய நாளை இறையேசுவுடன் முன்னெடுப்போம். இல்லந்தோறும் இறையரசின் சாட்சியாக வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.